தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான மிக முக்கிய நிகழ்வு அண்ணனின் அடுத்த மாநாடு. இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கி 15 வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிற அவர்களுடைய அளப்பெரிய தமிழ் தேசிய அரசியலை மிகப்பெரிய அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் களத்தில் கொண்டு வந்து வெற்றி பெற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லையே, அவர் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்ற மாதிரியான கேலிக்கிண்டர்கள் பேச்சு தொடர்ச்சியாக வருவதை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்ம கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடயம், பணம் இருந்தால் மட்டும்தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது. ஆனால் அதை உதறி தள்ளிவிட்டார். அது மட்டும் இல்லாமல் முழுக்க இது தீவிரவாத அமைப்பு. இவர் பார்த்திங்கன்னா தீவிரவாதி அப்படின்னு யாரை குறிப்பிட்டார்களோ அவர்தாண்டா எனது கட்சியின் தலைவர் அப்படின்னு அவர் முகத்தை ஒரு இடங்களில் கூட பதியப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு கஷ்டங்கள் அதெல்லாம் கடந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அவர்தான் தமிழர்களின் தலைவர் அப்படிங்கிறது அப்படியே பதிய வச்சுட்டார் அண்ணன் சீமான் அவர்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பல புதிய மாநாடுகளை செய்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அதற்கு மாநாடு எடுக்கணும் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு முயற்சிங்கிறது மிக புதிய சிந்தனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நில மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடு என்று தொடர்ந்து தற்போது 21/11/2025 மாலை 4 மணிக்கு தூத்துக்குடியில் கடலம்மா மாநாடு என சீமான் அவர்கள் நடத்த இருக்காருங்க. 21ஆம் தேதியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் அது உலக மீனவர் தினம். அந்த தினத்தில் தமிழக கடல் வளம் மற்றும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்க வேண்டும் என்ற நாம் தமிழர் கட்சியுடைய மீனவர் பாசறை முன்னெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாநாடுன்னு தான் சொல்லணும். கடலம்மா எந்த அளவிற்கு நமக்கு கொடுக்குறாங்க, ஆனால் அதை எல்லாம் நமக்கு இல்லாமல் யார் திருடிட்டு போகிறாங்கங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுவதற்கு தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சியை விட்டால் வேறு எந்த கட்சிக்கும் சொல்வதற்கான திராணி கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில் இந்த மாநாடு, நாம் தமிழர் கட்சியுடைய இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறப்போகிறங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களுடைய மாநாடுகளை பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க.